2 மாதங்களுக்கு முன்னர் கோலாலம்பூர் பங்சாரில் வழிப்பறி கொள்ளையில் படுகாயமடைந்த 78 வயது மூதாட்டி இன்று மரணமடைந்தார். இதையடுத்து அவ்வழிப்பறி சம்பவத்தை போலீசார் மறு ஆய்வு செய்வதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைவர் குமார் ஷரிமான் குமாமோட் தெரிவித்துள்ளார். கொள்ளையின் போது வேண்டுமென்றே காயம் விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபருக்கு எதிரான வழக்கு விசாரணை ஜனவரி 10 தொடங்க உள்ளது. எனினும் பாதிக்கப்பட்டவர் தற்போது உயிரிழந்திருப்பதால் அதனை கொலை சம்பவமாக வகைப்படுத்தி மறு விசாரணை செய்ய வேண்டியிருப்பதாக குமார் ஷரிமான் கூறினார். அக்டோபர் 7 தேதி காலை 6:30 மணி அளவில் ஜலான் லிமாவ் மானிஸில் கடைக்கு நடந்து செல்லும் போது அவ்வழியே மோட்டார் சைக்கிளில் வந்த ஆடவன் லிம் ஃபோங் மேயின் கைப்பையை பறித்துக் கொண்டு ஓடினான். அதில் தடுமாறி கீழே விழுந்து நகர முடியாமல் இருந்தவருக்கு வழிப்போக்கர்கள் உதவினர். தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தின் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் உடல்நிலை சீரானதும் பங்சாரில் வீட்டில் வைத்து பராமரிக்கப்படுவதற்காக மாற்றப்பட்ட அம்மூதாட்டி இன்று காலமானார். இவ்வேளையில் ஃபோங் மேயின் மறைவுக்கு தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபர்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அந்த வழிப்பறி சம்பவத்திற்கு பிறகு மருத்துவமனைக்கு சென்று ஃபோங் மேயை தாம் நலம் விசாரித்ததை ஃபேஸ்புக்கில் நினைவு கூர்ந்த ஃபாமி அன்னாரின் குடும்பத்தாருக்கு அனுதாபம் தெரிவித்தார்.